முதலமைச்சர் ஜெயலலிதா ஆளுநர் ரோசையாவை சந்தித்து ஆட்சி அமைக்க அழைக்கும்படி உரிமை கோருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஆளுநரை முதலமைச்சர் எத்தனை மணிக்கு சந்திக்கிறார்? அவருடனான சந்திப்பின் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருக்கிறது? ரத்திகா, தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதா இன்று தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். இன்று மதியம் 3 மணிக்கு தன்னுடைய போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து கிளம்பும் அவர் மதியம் 3:45 மணிக்குள் தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை ஆளுநர் ரோசையாவிடம் அளித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அதன் பிறகு அந்த ஆதரவு கடிதத்துடன் சேர்த்து 14வது சட்டப்பேரவையின் பதவி காலத்தின் ராஜினாமா கடிதங்களையும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவரிடம் அளிக்க உள்ளார். அதன் பிறகு தமிழக ஆளுநர் ரோசையா ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுப்பார். இது போன்ற நடைமுறைகள் தான் இன்று நடைபெறவுள்ளன. இன்று மதியம் 3:45 மணிக்கு தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்து இந்த விஷயங்கள் நடைபெறவுள்ளது. அதே போல அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் அதிமுகவை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து 134 தொகுதிகளில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வைத்து பல்வேறு விஷயங்களை செய்ததற்காக நேற்று அந்த கட்சியால் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமானது நேற்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வைத்து சட்டமன்றத்தின் கட்சி தலைவராக முதல்வர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகுதான் இன்று மதியம் தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்து அவர் அளிக்க உள்ளார். இந்த ஆதரவு கடிதம் அதே போல ராஜினாமா கடிதத்துடன் சேர்த்து அமைச்சர்களுடைய பட்டியலையும் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா ஆளுநர் ரோசையாவுடன் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரத்திகா, குறிப்பா ஸ்டாலின், இந்த சந்திப்புல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க இன்னைக்கு? ரத்திகா, இந்த சந்திப்பை பொறுத்தவரை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடன் மற்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏற்கனவே அந்த முக்கிய நிர்வாகிகள் இந்த சந்திப்பின் பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுடன் உடன் நிற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அமைச்சர்கள் பட்டியலையும் இன்று அளிக்க உள்ள நிலையில் அமைச்சர்கள் குறித்து இந்த 15வது சட்டப்பேரவையில் யார் யார் அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக பல்வேறு விதமான யூகங்கள் வெளியாகியுள்ளன. அதன் பொறுத்து ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் இந்த சட்டப்பேரவையிலும் நிதியமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இதை தவிர சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர், அதே போல சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டவர்களும் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இவர்களை தவிர உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற குமரகுரு, அதே போல ராசிபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரோஜா உள்ளிட்டவர்களும் இந்த 15வது சட்டப்பேரவையின் அமைச்சர்கள் பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல ஆவடி தொகுதியில் போட்டியிட்டு வென்ற மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டவர்களும் அமைச்சர்கள் பட்டியலில் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த பட்டியலை பொறுத்தவரை சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அந்த அமைச்சர்கள் பட்டியலையும் இன்று தமிழக ஆளுநர் ரோசையாவிடம் அளித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா கோருகிறார். ருத்திகா, ஸ்டாலின், தற்போது திங்கட்கிழமை நடைபெற உள்ள பதவியேற்பிற்கான பணிகள் எல்லாம் தொடங்கி இருக்கிறதா? அது எந்த அளவில் இருக்குது தற்போது? ரத்திகா, 6வது முறையாக தமிழக முதல்வராக அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வருகின்ற 23ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கத்தில் பகல் 12 மணி அளவில் தமிழக முதல்வராக பதவியேற்குள்ளார். அவர்களுடன் சேர்த்து அந்த அமைச்சர்களும் பதவியேற்குள்ளார்கள். இதற்கான விழா ஏற்பாடுகள் தற்போது துரிதமாக செய்யப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு அதிகாரிகள் அந்த பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கமானது தற்போது பல்வேறு விதமான வண்ண ஏற்பாடுகளால் அலங்கார ஏற்பாடுகளால் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் இன்னும் 2 நாட்களுக்கு நடைபெறும். அதன் பிறகு 23ஆம் தேதி மதியம் தமிழக முதல்வராக 6வது முறையாக ஜெயலலிதா பொறுப்பேற்க உள்ளார்.